பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய லோகோஸ் வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீதக்காரனை தாவீது சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எதையெல்லாமோ உலகத்தில் நம்பக்கூடிய அநேக காரியங்கள் உலகத்துல உண்டு. சோதரன் ஜனங்கள் இதெல்லாமோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதா? கடைசி வரை நிலைநிற்க முடிகிறதா என்று பார்த்தால் அதான் இல்லை. நம்பினவர்கள் கைவிட்டார்கள், நம்பினவைகள் கைவிட்டது. நம்பிக்கை வைத்து எல்லாமே நம்மை விட்டு போனதாக அநேக இடங்களிலே பார்க்கிறோம். நம்பினவங்களை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சோதரன். ஆனா இங்கே ஆண்டவரை நம்பி, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். ஆண்டவர் நம்புறவங்க வெட்கப்பட்டு, ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரை வாசித்தீங்கன்னா இந்த சரித்திரங்களை வாசிக்க முடியும். தேவனும் மனுஷனுக்கும் உள்ள இடைவெளி தொடர்புகளையும், அவரை நம்பின பிள்ளைகளை எப்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எப்படி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், போது அதெல்லாம் வாசிக்க முடியும். கர்த்தரை நம்பி எத்தனை உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த நாட்கள் அருமையாக வந்து காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பினோள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார். அன்றைக்கு யாரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. வேதத்தில் நிறைய உதாரணங்களை வாசிக்கிறோம். பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நேபுகாத்நேச்சருடைய நாட்களிலே என்ன நடந்தது பார்த்து நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, நேபுகாத்நேச்சரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படி என்று சொல்லி தன்னை போல ஒரு சிலையை உருவாக்கினான். ஒரு பயங்கர தூரா என்கிற சமவெளியில உயரமான ஒரு தங்க சிலையை உருவாக்கி அதைத்தான் வணங்க வேண்டும். அந்த நாட்களிலே பயங்கரமான எல்லா நாடுகளையும் பிடித்து எல்லா நாட்டுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அப்போ எல்லாரும் அங்கே அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 3 வாலிபர்கள் மட்டும் அவனை வணங்காதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா? பாருங்க, அப்படி ஒரு வேளை நீங்களா அந்த பொற்சிலை வணங்கலன்னா உங்களை பிடிச்சு நாங்க என்ன செய்வோம்? அந்த சூளையில போட்டுருவோம், அக்கினி சூளையில போட்டுருவோம்னு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அதுக்கு ஒன்றுக்கும் பயப்படாமல் ஆண்டவரை மட்டும் நம்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மட்டும் நம்பினாங்க. ராஜாவுடைய வார்த்தைக்கு எந்த விதத்திலும் கீழ்ப்படியல். அதை பின்னாடி தேவகாத்தன் சொல்றான். அப்படி நம்பினால அவங்க நம்பின கடவுள் வந்து அவருடைய விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுகிறான். பாருங்க, அப்படி நம்பினதுனாலே அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தூக்கி அக்கினியில போட்டாலும் அக்கினி எந்த பலமும் செய்யவில்லை என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் அதே தேவன் தான், அதே தேவனை குறித்து தான் பாருங்க யார் சொல்றது? இந்த தாவீது சொல்றான், உம்மை நம்பினோள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், வெட்கப்பட்டு போகவே இல்லை. எத்தனை உதாரணங்கள் நாம் வாசித்து கொண்டே இருக்க முடியும். கர்த்தரை நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள் ஒரு நாள் வெட்கமடைந்து போனதில்லை என்று சொல்லி பாருங்க. இந்த நாட்கள் அருமையானவர்களே, யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புறவங்க கர்த்தர் கைவிட மாட்டாங்க. இந்த நாளில் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர் நம்பி ஏமாந்திருக்கலாம். இந்த நாளில ஒரு விஷயம் கூட கர்த்தரை நம்பி பாருங்க. ஏன் கர்த்தரை ட்ரை பண்ணக்கூடாது? அவரை நம்பி பாருங்க, அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி ஜெபித்து அவர் வார்த்தைக்கு பின்பற்றி போனவங்க வாழ்க்கையில எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள். சோத்திரம். அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டாங்க. முன்னால செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, 2 பக்கம் மலைகள், என்ன செய்யணும்னு தெரியல, மாட்டிக்கிட்டாங்க. எங்கே ஓட முடியாத சூழ்நிலைகள். ஆனா அந்த சமயத்துல கர்த்தர் அவளை வெட்கப்பட்டு போக விடவில்லை. மோசையின் மூலமாய் மோசைகிட்ட சொன்னாரு, மோசே உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டா, கோல் இருக்குது, அதை நீட்டு. அந்த கோல் நீட்டின பொழுது செங்கல் 2ஆய் பிரிந்தது. ஜனங்கள் அந்த வெட்டான் தரையில் நடக்கிறது போல் நடந்து போனார்கள். கர்த்தரை நம்பினபடினாலே அவர் வெட்கமடைந்து போகவில்லை. இப்படி அநேக ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம்.
இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையிலும் எந்த விதத்துல ஒண்ணும் பண்ண முடியலையே, பிரச்சனை மேல பிரச்சனையா, எனக்கு எந்த விதத்திலும் விடுதலை இல்லை, நான் சரியா மாட்டிக்கிட்டேன், என் வாழ்க்கை என்ன முடியுமோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. பாருங்க, கர்த்தரை நம்பி இறங்குங்க. கர்த்தரை நம்பி அந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் தனியா காரியங்களை செய்து செய்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எவ்விதமான முன்னேற்றமும் இல்லாத சூழ்நிலையில நான் என்ன செய்வது, போட்ட முதலெல்லாம் போயிச்சே, இனிமேல் நான் எப்படி தப்பி பிழைப்பேன் என்று சொல்லி யோசனை பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்புங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று 100% சொல்ல முடியும். கர்த்தரை நம்பினவங்க இல்லாம அதான் தாவி சொல்லலாம். கர்த்தர் நம்பின கர்த்தர் பாருங்க, இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு விசை கரண்டி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஆடுகளை கவ்வி கொண்டு ஓடினது. இவன் ஆடுகளின் கையில பாருங்க, அந்த கரடியின் கையிலிருந்தும் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் அந்த தம்முடைய ஆடுகளை மீட்டு கொண்டு வந்தான். ஒரு ஆட்டை கிழிப்பது போல சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏன் அந்த அந்த பலம் எங்க இருந்து வந்தது? அதான் சொல்றான் பாருங்க. அதுக்கு அவன் சொல்லும்போது, நான் ஆடு நம்பி இருக்கவன வெக்கமடைந்து போக மாட்டேன் என்று அவன் அந்த அதே தாவீதுதான் சொல்லப்பட்டிருக்கான். அவன் தான் சொல்றான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நடந்தது. இன்றைக்கு அருமையிலே உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்ல ஒரு காரியம் வேணுமென்றால், இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். உண்மை நம்பி வைக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இந்த வசனம் நாட்களே கிரியை செய்யட்டும் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, மற்ற எல்லா வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பி இறங்குங்க. தேவன் உங்களை எழுந்து நிமிர பண்ணுவார். சிலவங்க குதிரையை நம்புவாங்க, சிலவங்க பணத்தை நம்புவாங்க, சிலவங்க பலத்தை நம்புவாங்க, சில ஆட்களை அதெல்லாம் கைவிடும். கர்த்தரை நம்புங்க, நீங்க வெட்கப்பட்டு போக முடியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நம்பர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசி எத்தனை உதாரணங்களை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய வசனத்தை கேட்கிற எல்லாரையும் இந்த காலையிலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு உலகத்தை நம்பி, மனுஷனை நம்பி, உலகத்தின் பணத்தையும் செல்வத்தையும் சொத்த அன்றோர் எல்லா காரியத்தையும் நம்பி ஏமாந்து இருக்கிற மக்களை அன்றோரே உம்மை நம்ப உதவி செய்ய, நீர் அவளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்ய இந்த நாட்களில் அந்த மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பங்குள்ள மக்களாய் மாற்றி போல தாழ்த்துறை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நம்புங்க, அவர் நம்பர் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு லோகஸ்வார்த்தை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் ஒரு லோகஸ்வார்த்தை மூலமா சந்திக்க கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.